நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் உன்னை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவேனா? கிளம்பி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும், சரியா? சரிம்மா. குட் கேர்ள். கோகிலா உயிரோட இருந்தா கூட பரவாயில்ல. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். உங்க எல்லாரோட ஃபீலிங்ஸையும் இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அம்மாவா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நீங்க உயிரை கொடுத்து ஒரு குழந்தைய வளர்க்க, அந்த குழந்தை யாரோ ஒருத்தர் அம்மானு கூப்பிடும்போது அது உங்களுக்கு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அவ சின்ன குழந்தை, கொஞ்ச நாள் அவளுக்கு இந்த தடுமாற்றம் இருக்கதான் செய்யும். அதுக்கப்புறமா அவளே அதை புரிஞ்சுக்குவா. அது வரைக்கும் அவளையும் என்னையும் நீங்க கொஞ்சம் பொறுத்து போகணும். ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நீங்க யாருங்க பேசுறது? முதல்ல 1 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி வைங்க. பேப்பர்ல ஆட் கொடுத்தீங்கல்ல, அது விஷயமா பேசணும். அல்போன்ஸ் மேரியா பத்தியா? அவங்கள நீ பாத்தியா? அவங்க இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? அவங்கள நாங்க பார்த்தாச்சு. அவங்க இருக்கிற இடமும் எங்களுக்கு தெரியும். எங்க இருக்காங்க? எந்த ஊர்ல இருக்காங்க? அவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னு வேணா சொல்றேன். ஆனா எங்க இருக்காங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோமே. பொண்ணு சென்னையில தாங்க இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க. பொண்ணு இருக்கிற இடத்துக்கே நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். ஏய், நீ ஒன்னும் பொய்யான தகவல் சொல்லல, என்ன ஏமாத்தல? என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஏங்க, நாங்கெல்லாம் பிசினஸ்ல ரொம்ப நேர்மையானவங்க. என்னை பத்தி ஊருக்குள்ள வந்து விசாரிச்சு பாருங்க. சொன்ன நாக்கு சொன்ன வாக்கு தவற மாட்டோங்க. சரி, நான் இப்பவே சென்னை கிளம்பி வரேன். அங்க வந்து உங்களை எந்த இடத்துல பாக்குறது? நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. என் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கான். அவங்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு எங்க எப்ப எப்படி சந்திக்கலாம்னு நான் சொல்றேன். சரி, போன் ஆஃப் பண்ணாம சார்ஜ்லயே வை. ஓகே? எங்கப்பா இருக்கா? பத்திரமா இருக்காளா? சென்னையில இருக்கான்னு தகவல் வந்திருக்கா ஆண்டி. எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லல. தகவல் சொன்னவங்க நாம நேரா போயிடுவோமோன்னு பயந்து அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அவ கண்டிப்பா ஒரு வீட்ல இருக்கிறத பார்த்ததா சொன்னாங்க. பீட்டர் ஆண்டி, எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துட்டு போ. லட்சம் ரூபான்னு இல்ல, இன்னும் அதிகமா கூட அவங்களுக்கு கொடுங்க. நமக்கு நம்ம பொண்ணு கிடைச்சா போதும். கண்டிப்பா ஆண்டி, அதை நாங்க பாத்துக்கிறோம். போயிட்டு வரோம் ஆண்டி. வாங்க. I want to know more about கோகிலா. கோகிலாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹலோ, சொல்லுங்க சார். உன் பேர் என்ன? கொக்கு. என்னது, கொக்கா? எங்களுக்கு அல்போன்ஸ் மேரி இருக்கிற இடம் கன்ஃபார்மா தெரியும் சார். சரி சொல்லு, நான் எங்க வரணும்? பூந்தமல்லியிலேருந்து கோயம்பேடுக்கு முன்னாடி ரைட்ல மதுரை வயலுக்கு கட் பண்ணும் சார். அங்கே வந்துட்டு பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குன்னு கேளுங்க சார். நான் காலையில் வந்து உங்களை பார்க்குறேன், சரியா? போனை வச்சிடறேன். அந்த மேரி இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்களா? அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமும் நம்ம அகல்யா மேரி தான் அம்மாவை வேணும்னு கேட்டா நான் எங்கக்கு போவேன்? குழந்தைக்கு இந்த மாதிரி மறுபடியும் ஏக்கம் வந்தா நான் எப்படிங்க அதை சரி பண்ணுவேன்? உண்மைதே உண்மை. ஏன் குழந்தை என்ன புரிஞ்சுக்கணும்? நான் மட்டும்தான் இனிமே அவளோட அம்மான்னு அவ புரிஞ்சுக்கணுங்க. அது நடந்துட்டா இந்த வாழ்க்கையில நான் வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். பாரு உண்மை, கோகிலா உயிரோடு இருந்திருந்தா கூட அகலியாவை இப்படி பார்த்துருப்பாளான்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் தானே நீ குழந்தைய பார்த்துட்டு இருக்க. அதை நான் கண் கூட பார்த்துட்டு தானே இருக்கேன். என்னைய தவிர இதை வேற யார் நம்மளுக்கு சொல்லு? நீங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்களா சார்? வாயில நல்லா அசிங்கமா வந்துற போகுது. எத்தனை தடவையா போன் பண்றது? எடுத்து தொலைய வேண்டியதானே? யோ, நீ சொன்ன இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கியா? வரவும் பரவாயில்ல, பைத்தியக்காரனை பாக்குற மாதிரி எங்களை பார்த்துட்டு போறான். சார் சார் சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். நீங்க கோச்சிக்காதீங்க சார். நாங்க ஜெட் வேகத்துல வந்துகிட்டே இருக்கோம் சார். நீங்க அங்கே இருங்க சார். நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாங்க ஸ்பாட்ல இருப்போம் சார். சார், நீ என்ன பண்ற? எங்க வண்டி அப்படியே ஃபாலோ பண்ணு சார். சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரோம்.
வா சார். வாங்க சார் வாங்க சார். சார் அந்த பொண்ணோட வீடு இதுதான் சார். இதுவா? ஆமா சார். வாங்க சார். இன்னையா வீடு பூட்டி இருக்கு? ஊட்டி இருந்தா என்ன சார், வீடு இதுதானே. வெளில கில்ல போயிருப்பாங்க, வந்துருவாங்க. வெயிட் பண்ணி பொண்ணை கூட்டு போங்க. எங்களுக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா. யோ என்ன விளையாடுறீங்களா? உங்களை அலைய விட்டதுக்கு மேரி மட்டும் எங்க கைக்கு கிடைக்காம இருக்கட்டும். உங்க 2 பேரையும் குண்டு கட்டா கட்டி கடலை தூக்கி போடுங்க. கத்தாதையோ சார். அந்த கார்ல இறங்கி போறாங்களே, அந்த பொண்ணும் மேரியும் தான் அன்னைக்கு ஒண்ணா போனதை நான் பார்த்தேன் சார். கண்டிப்பா மேரி இந்த வீட்ல தான் சார் இருக்கணும். யோ கரெக்டா தான் சொல்றியா? ஆமா சார், எங்க அப்பா மேல சத்தியமா இந்த வீட்ல தான் சார் இருக்கணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க தாமரை. எப்போ வந்தீங்க நீங்க? இப்பதான் அக்கா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். விமலை பார்த்ததுக்கு அப்புறம் தம்பி இல்லாத குறை எனக்கும் தீர்ந்து போச்சு. மேரி மேரி என்னாச்சு? மேரி என்ன? சத்தமா பேசாதீங்க. அந்த பீட்டர் ஆல்பர்ட் என்னை தேடி இங்கே வந்துட்டாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருந்தீங்களா? நாங்க உள் ரூம்ல இருந்தோம், அதான் சரியா கேட்கல. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? அது என் பேரு ஆல்பர்ட். இது என் பையன் பீட்டர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள வரலாமா? சரி உள்ள வாங்க. இது எங்க வீட்டு பொண்ணு மேரி. உங்க வீட்டுல தான் இருக்கிறதா தகவல் வந்துச்சு, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சார் என் குழந்தை அல்போன்ஸ் மாரி அம்மானு கட்டி பிடிச்சி இவங்க கல்யாணம் கூட நின்று போச்சு. அந்த குழந்தையோட அப்பா தான் சார் நான். அல்போன்ஸ் மேரி நீங்களும் கார்ல போனது உண்மை, அவங்க உங்க வீட்டுக்கு வந்ததும் உண்மை. இப்ப அல்போன்ஸ் மேரி இங்கதான் இருக்கா. அவளை நீங்க எங்க கிட்ட ஒப்படைக்கல, அப்புறம் கெட்ட கோவம் வர சொல்லிட்டேன். தாமரை அவளை புடிமா. என்னது புடிக்கிறதுக்கு என்ன அடப்பட்டா? புடிமா புடி. மாட்னியா என்கிட்டயும் ஆட்டத்தை காமிக்கிறியா நீ? எப்படி என் நாத்தனாரும் என் தங்கச்சியும் உன்னை என்கிட்ட புடிச்சு கொடுத்தாங்க பாத்தியா? இன்னைக்கு எண்ணெய் தச்சு குளிக்காம எப்படி என்னை ஏமாத்துற நானும் பாக்குறேன். இவங்க எல்லாம் யாரு? எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? ஏங்க இந்நாள் என்ன பார்த்து மேரி மேரிங்கிறா, நீங்களும் வாய் பொழுது ஆடு பார்த்துட்டு இருக்கீங்க. ஏடா விமலு, இந்நாள் என்ன வா போங்கிறா, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. இல்லக்கா அது கோயிலா இவங்க நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனப்ப நம்ம அகலியா பாப்பா மேரின்னு ஒருத்தவங்கள போய் அம்மானு சொல்லிச்சுன்னு சொன்னேன்ல, அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. இவர் பேர் பீட்ரு, இவர் அவங்க அப்பா ஆல்பர்ட். ஐயோ அவங்களே இவங்க. உமா, ஆல்பர்ட் ஐயாவும் பீட்டர் அண்ணனும் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. உள்ள போய் டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வா. ஏன் மச மச நிக்கிற? போ. சரிக்கா. நீங்க நிஜமாவே மேரி இல்லையா? அட இது என்னங்க கொடுமையா இருக்கு. உங்க பிரச்சனை தான் என்ன, அத முதல்ல சொல்லுங்க. நாங்க எங்க மேரிய காணும்னு பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்திருந்தோம். இவங்க தான் உங்களை பார்த்துட்டு இவங்க கூட வந்ததா தகவல் சொன்னாங்க. சரி, நீங்க மேரிய தேடி வந்ததும் வந்துட்டீங்க. எங்க வீட்ல 2 பேரும் காஃபி சாப்பிட்டு போங்க. பீட்டர் அண்ணா, அந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்படியேவா இருப்பா உங்களோட மேரி?
அண்ணனே. பீட்டர் அண்ணனுக்கும் ஆல்பர்ட் ஐயாக்கும் காஃபி கொடுங்க. எடுத்துக்கோங்க. ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்கயா. அடுத்து நமக்கு தான். இந்த தீவட்டி தடியன்களுக்கு எதுக்கு காஃபி? கொண்டு போய் உள்ள வை. போ. சரிக்கா. சத்திய சோதனை. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த உமா ஏன் தங்கச்சி தான். நாங்க ரெண்டு பேருமே இவர் ஒருத்தருக்கு தான் வாக்கப்பட்டிருக்கோம். ஐயா மறந்துடாதீங்க, மேரி கிடைச்சா எனக்கு சொல்லி அனுப்புங்க. நான் வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நிச்சயமாமா. எப்படி மேரி ஒரே நிமிஷத்துல எங்க அண்ணி மாதிரி மாற முடிஞ்சது? உங்க நட உட பேச்சு எல்லாமே வேற, எங்க அண்ணியோட பேச்சு எல்லாமே வேற. எப்படி சட்டுன்னு அவங்கள மாதிரி மாற முடிஞ்சது? நீங்க தானே உங்க கோகிலாவோட வீடியோஸ் எல்லாம் காமிச்சீங்க. உங்க கோகிலாவை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. அதுதான் எனக்கு ரெஃபரன்ஸா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனாலும் நீங்க பண்ணது ரொம்ப ஆச்சரியம் தாங்க. மேரி, நீங்க அப்படியே எங்க கோகிலா அண்ணி மாதிரி இங்கே இருந்துருங்களேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமாக்கா, நீங்க இப்படி இங்க இருந்துருங்க. அதுக்கப்புறம் யார் தேடி வராங்க நாங்க பாத்துக்கிறோம். கோகிலா மாதிரி நான் இப்படியே இருந்துருவா? இப்படியே இருங்க மேரி, இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. நான் லாரி டிரைவர் முருகன் பேசுறேன் சார். எந்த முருகன்? சார் அன்னைக்கு கூட மேரியம்மாவை பார்த்தா தகவல் சொல்ல சொன்னீங்களே, அந்த முருகன் தான் சார். ஆமா சொல்லு மேரி எங்க பாத்தியா? சார் அன்னைக்கு நீங்க நைட்டு தேடி வந்தப்ப மேரியம்மா என் வண்டியில தான் ஏறி உட்கார்ந்துருக்காங்க போல இருக்கு சார். அது தெரியாம நான் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கேன் சார். அப்படியா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சார் சென்னையில இருந்து லோட ஏத்திட்டு வந்து இறக்கிட்டு இப்பதான் சார் வண்டியை கிளீன் பண்ணேன். பார்த்தா மேரியம்மாவுடைய ஐடி கார்டு கிடக்குது சார். சரி முருகா, ஊருக்கு வந்து உன்னை பாக்குறேன். ஓகே? சரிங்க சார். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அந்த மேரி இல்லாம நம்ம ஊருக்கு திரும்பி போக கூடாது. என்ன சொல்றேன்? ஆமா டாடி, எனக்கு அதான் சரின்னு படுது. பசங்க இங்க பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல பார்த்து ரூம் புக் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் அவசரமான வேலை. சரி சரி. கிளம்பு. ஹாய் அங்கிள், வாங்க. ஹாய் பீட்டர், நான் how are you? ஃபைன் மா. how are you? I'm fine. என்ன சர்ப்ரைஸ் திடீர்னு வந்திருக்கீங்க? சரி ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. வாங்க. எப்ப சென்னைக்கு வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தோம். அங்கிள், மேரி நல்லா இருக்காளா? உண்மையிலேயே மேரி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா? மேரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாமா. கடைசியா நீ எப்பமா மேரி கிட்ட பேசுன? 4-5 நாள் ஆச்சு அங்கிள். சர்ச்ல கல்யாணம் நின்னு போச்சுல, அப்ப பேசினதான். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அங்கிள். கல்யாணம் நின்னு போனதுனாலதான் மேரி இந்த முடிவுக்கு வந்தாலோ? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியல, அடுத்து ஒரே குழப்பத்துல யார்ட்டையுமே சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டான். ஆனா ஒருவேளை மேரி இங்க வந்தாலோ இல்ல போன் பண்ணாலோ தயவு செஞ்சு எங்களுக்கு தகவல் கொடுமா. இது எங்களுக்காக இல்ல, மேரியோட அம்மாக்காகவும் பாட்டிக்காகவும் தான். கண்டிப்பாண்ணா. அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரியட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். வந்திருக்கிறது அல்போன்ஸ் மேரி கிடையாது, என் அக்கான்னு அர்த்தம். என் அக்கா இத்தனை நாள் எங்க இருந்து திரும்பி வந்திருக்கா. ஏங்க, 2 பேரோட அப்பியரன்ஸும் ஒன்னா இருக்கிறது ஊர் உலகத்துல இல்லாததா? உடனே அவங்க நம்ம கோகிலாணி ஆயிடுவாங்களா? வெறும் அப்பியரன்ஸ் மட்டும் வச்சு நான் பேசல மல்லிகா. ஒரே மாதிரி 2 பேர் இருக்கலாம், ஒரே மாதிரி 7 பேர் இருக்கலாம், ஏன் 100 பேர் கூட இருக்கலாம். நான் அதை வச்செல்லாம் சொல்லல. என் அக்காவோட கண்ணு இருக்கே, அந்த பார்வை இருக்கே, அது யாருக்கும் இருக்காது மல்லிகா. எங்க அக்கா விமல் என்ன கூப்பிடும் போது அந்த கண்ணுல ஒரு அன்பு இருக்கும் பாரு, அது அக்காவை தவிர வேற யாருக்கும் இருக்காதடி. ஏ மல்லிகா, இனிமே அக்கா போட்டோக்கு மாலை எல்லாம் போடக்கூடாது. உயிரோட இருக்கிறவங்களுக்கு யாராவது மாலை போடுவாங்களா? முட்டாள். இன்னைக்கு பாரு நல்ல ஓஹோன்னு இருக்காண்டி, அவனை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சோம்னு வெய்ய, நம்ம ஜோரா மேல வந்துடலாண்டி. பசங்களா, என்னடா டாடி எப்ப வருவேன்னு வாசல்ல ஆவலா காத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா டாடி. வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க டாடி. சரிடா செல்லா. நான் எதுக்கோ விழுந்தேன், நீங்க அப்படியே என்னை ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. நல்லா இருங்க. நீங்க எழுந்திருங்க முதல்ல. இந்தாங்க மாப்ள, பசங்களோட டிசி. டிசியா? இது எதுக்கு? ஊர்ல நல்ல ஸ்கூல்லே இல்ல மாப்ள, அதனால இங்க நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நாங்களும் இங்கேயே தங்கி இருந்து பசங்களை பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம்.
கலைவாணி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாரிக்கூட போய் நல்ல ஸ்கூல்ல ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துருவா. இந்த பேகை தூக்கிட்டு வாடி, முடியலடி என்னால. அம்மா எனக்கு இன்னும் சரியா படல. டேய், மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. நீ இதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத, பாத்துக்கலாம். அப்பா, இவங்க என் அம்மா இல்லப்பா. வெளிய இருக்காங்கல, அவங்க தான் என் அம்மா. நீ முதல்ல வெளிய போ. உன்னை வெளிய போன்னு சொல்றல. அம்மா வாங்கம்மா. 3 பேரும் படுத்துக்கலாம் வா. ஏ அகல்யா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வா என் கூட. நீங்க போங்க. நான் எங்க அம்மா கூட அப்பா கூட தான் படுத்து தூங்குவேன். அம்மா நீங்க வாங்கம்மா. நீ, நான், அப்பா 3 பேரும் ஒன்னா தூங்கலாம். அம்மா உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? ம், சரி. சரி வா, அம்மா மடியில படுத்துக்கோ. குழந்தை தூங்கிட்டா நீங்க உள்ள தூக்கிட்டு போய் படுக்க வைங்க. சரி. அந்த மேரி அம்மா சர்ச்சுக்கெல்லாம் போவாங்களா சார்? ஆமாய்யா, மேரி சர்ச்சுக்கெல்லாம் போவா. அவ சர்ச்சுக்கு போவாங்கிறது மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு அவ போகாம இருக்கவே மாட்டான். அப்ப நாம ஏன் சார் சர்ச்சுக்கு முன்னாடி போய் தேடக்கூடாது? ஆமா சார். அகல்யா குட்டி, சட்டையை போட்டுக்கோங்க. ஓகேம்மா. நீங்க சொன்னா போட்டுக்கறேன். வெரி குட் கேர்ள். ஹலோ சொல்லுங்கம்மா. ஆல்பர்ட், மேரிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாப்பா? ஐயோ அதான் தகவல் கொஞ்சம் தப்பாயிடுச்சுமா. நம்ம மேரி மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குன்னு